ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நேற்று சித்ரா பௌர்ணமி இல்லையா? இந்த நிறைந்த பௌர்ணமி நாளில் நான் சந்திர பகவானை எப்படி வணங்கினேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். இதனால் நம்மளுக்கு என்ன பலனெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு பொருள் ஒன்று வாங்கினேன், அதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க. ஓகே, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று பார்த்திங்கன்னா நிறைந்த பௌர்ணமி நாள், அதாவது சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் அத்தனை தெய்வங்களும் பூமியை நோக்கி வருவதாக ஒரு ஐதீகமும் சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா தெய்வங்களுக்கும் உரித்தான ஒரு பெரிய முக்கியமான ஒரு நாளும் கூட. இந்த நாளில் நம்மளுக்கு பிடித்த தெய்வம், இஷ்ட தெய்வம், நம்மளுடைய குல தெய்வம், முக்கியமாக சிவபெருமான், முருகப்பெருமான், நம்மளுடைய ஒவ்வொரு குலதெய்வமும், இவங்களை எல்லாம் நம்ம வணங்கும்போது அதோட முழு பலனும் நம்மளுக்கு அந்த நாளில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஓகே, இந்த சந்திர பகவானை நாம் வணங்கும் போது பார்த்திங்கன்னா, நிலவை பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ஒன்றாகவும் சந்திர தேவனாகவும் கருதி தான் நம்ம வழிபடுறோம். சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் என்றால் பிரகாசமான ஒளி வீசக்கூடியவர் என்று பொருள். சந்திரனுக்கு சோமன் என்ற பெயரும் உண்டு. சந்திரனுக்குரிய கிழமையாக திங்கக்கிழமையை தான் நம்ம சொல்லப்படுவதால் தான் அதை சோமவாரம் என்றும் குறிப்பிடுகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில் எல்லாருமே விரதம் இருந்து, அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஒரு நேரம் விரதம் இருந்து சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க. பிறையாக தேய்ந்த சந்திரனை சிவபெருமான் தனது முடியில் சூடியபடி தான் காட்சியளிக்கிறார். அதனால் எப்போதுமே சந்திரனை நாம் வழிபடுவது அந்த சிவபெருமானையே நம்ம நேரடியாக அவருடைய காலடியில் உட்கார்ந்து வழிபடுவது போல் ஒரு ஐதீகமும் மன அமைதியும் நம்மளுக்கு கிடைக்கும். நேற்று பார்த்திங்கன்னா கிரிவலம், அதாவது திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அந்த கிரிவலம் அவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தது. அத்தனை பேரும் உலக மக்கள் அனைவரும் அங்கே போய் சிவனை வேண்டி அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக அங்கே போய் அவங்க வழிபட்ட அந்த நாளில் நாம் அங்கே போக முடியலைனாலும் அந்த சிவனை நோக்கி அந்த அக்னி ஸ்தலத்தை மனசால் நினச்சிக்கிட்டு அங்கே எப்படி அந்த 4 கோபுரமும் அழகாக பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குமோ அந்த கோபுரத்தையும் நாம் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வீட்டில் மொட்டை மாடியில் சந்திர பகவானுக்கு அந்த சிவனையே மனதார வேண்டி நான் பூஜைகள் பண்ணேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா சிவனை, அதாவது அந்த அக்னி ஸ்தலத்தை நம்ம நினச்சாலே நம்மளுக்கு முத்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த சிவனை போய் நேரடியாக பார்க்க முடியலைனாலும் அவரை வீட்டில் இருந்து அவரை நினைத்து கொண்டே நம்ம வாழலாம். அப்படிங்கிறப்போ அந்த முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் மொட்டை மாடிக்கு போயிட்டேன். அங்கே ஒரு சின்ன மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு நிறைந்த குடம் நிறைய தண்ணி வைக்கிறேன். இந்த தண்ணி எதுக்காக வைக்கிறது அப்படின்னா, தண்ணியில் எப்போதுமே ஒரு புனிதத்தன்மை இருக்கும். அது தண்ணியை நம்ம லைட்டாக நம்ம தலையில் தெளித்தாவே அதோட தீட்டு போகும்னு சொல்லுவாங்க. தண்ணிக்கு அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு பொருள் அப்படின்னா தண்ணியை தான் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நம்ம வீட்டில் எல்லாமே எப்போதும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா முதல்ல தண்ணி குடத்தை தான் ஃபுல்லாக, ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கூட முதல்ல நிறைந்த குடத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி எல்லா செல்வங்களும் நிறைந்து இருக்கணுங்கிறக்காக தான் எப்போதும் நிறைந்த செம்பு நிறைந்த குடத்து நிறைய தண்ணி வச்சு ஒவ்வொரு பூஜையும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அதே போல் ஒரு நிறைந்த குடம் நிறைய தண்ணி வச்சு அதில் பச்சை கற்பூரம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு அதில் பூ பறித்து போட்டு அப்படியே சந்திர பகவானுக்கு அப்படியே வச்சுட்டு நாம் வேண்டக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த தண்ணிக்கு எப்போதுமே ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் சொல்ல அது நம்மளுக்கு நிறைவேறும். அது ஈர்த்து வச்சுக்கும், நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது அது என்னோட நம்பிக்கை. இதை என்ன சொல்கிறது, ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா கூட நான் மனசார நம்புகிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். என்னோட ராசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் தான். அதனால் நான் ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் இந்த மொட்டை மாடியில் போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சு தீபதூப ஆரத்தி கண்டிப்பாக காட்டுவேன். ஒரு சில நாள் நான் வீடியோவாக எடுப்பேன், ஒரு சில நாள் நான் வீடியோவாக காட்டியிருக்க மாட்டேன். அதனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து, விவரம் தெரிஞ்சதுன்னா என்ன சொல்கிறது,
இப்போ கொஞ்ச காலமாகவே சந்திர பகவானை எதனால் நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத நான் வந்து படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் நான் கிரிவலம், அதாவது திருவண்ணாமலை போயிட்டு வந்த அந்த நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சந்திர பகவானை வணங்க ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம நேரடியாக கிரிவலம் போக முடியலைனாலும், திருவண்ணாமலை நம்ம நேரடியாக போய் அந்த ஈசனை நம்ம பார்க்க முடியலைனாலும், நம்ம வீட்டில் இருந்து அந்த அக்னி ஸ்தலத்தை நம்ம மனசால் நினச்சிக்கிட்டு வீட்டிலேருந்தே நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுலேருந்து எப்போ நான் திருவண்ணாமலை போனனோ அப்பையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் தீபதூப ஆரத்தி மொட்டை மாடியில் போய் நான் வந்து ஏற்றுவேன். அதை தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவாகவும் வீடியோவும் கொடுத்துருக்கேன். இதை நான் தான் யூடியூப் சேனலில் நான் தான் முதல்ல பதிவு பண்ணியிருப்பேன்னு நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் மற்ற சேனலில் பார்த்துருந்தாலும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா எனக்கு எதெல்லாம் நன்மை நடக்குதோ அதை எல்லாமே உங்களுக்கும் நான் வந்து அதை சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட எண்ணமும் கூட. எப்போதுமே ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்போ பூமியை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுடைய ஒளி கதிர்கள் வந்து பூமியை நோக்கி ரொம்ப அதிகமாக பிரகாசமாக வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து மனசை ரொம்ப அமைதிப்படுத்திட்டு நம்ம அந்த ஒளி கதிர்கள் வர்ற இடத்துல போய் நம்ம அப்படியே நின்று அந்த நிலவை பார்த்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மனசார அமைதியாக வேண்டிக்கோங்க. இந்த ஒளி வந்து நம்ம மீது படும்போது மிகவும் சக்தி வாய்ந்ததாக அந்த ஒளி வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மன அமைதியையும் தரக்கூடியது. ஒரு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பலன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குறையும் போது பார்த்திங்கன்னா கெட்ட திசையால் சில விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிவனை இப்போ வழிபடுங்க, எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து சிவனை வழிபட்டால் அது சந்திரனின் கெடு பலன்கள் வந்து குறைவதோடு நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறவும் சந்திரன் வந்து ஆசி புரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலன் வந்து எப்போதும் நிறைந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதனால தான் இதை சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு குளிர்ச்சி மிக்க ஒரு நவகிரகங்களில் ஒன்று. அந்த நவகிரகத்தை நாம் வந்து நேரடியாக நம்ம வந்து நின்று வேண்டும்போது பார்த்திங்கன்னா எல்லா தெய்வத்துடைய சக்திகளும் இந்த ஒளிக்கதிர்களில் நிறைஞ்சிருக்கிறதுனால நாம் அந்த டயத்தில் போய் நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதல் என்ன வேணாலும் இருக்கட்டுமே அந்த வேண்டுதலை நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து சந்திர பகவான் வந்து நிறைவேற்றி கொடுப்பார். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் என்னோடய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சந்திர பகவானை வேண்டுறதா எனக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்கு எப்போதுமே சந்திரனை தான் வந்து வழிபடணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அப்படி நம்ம வந்து வழிபடும்போது நவகிரகங்களை வழிபடும்போது நம்ம மெயினாக சந்திரனை வழிபடுவது என்னோடய ராசிக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று நான் ஃபஸ்ட்டு கிரிவலம் போயிட்டு வந்துட்டு அடுத்து நான் வந்து கிரிவலம் போக முடியாத அந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய சிவனை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய லிங்கம் பார்த்திங்கன்னா அக்னி பகவான் வந்து அப்படியே சின்னதாக தான் ஒரு உருவம் இருக்கும். உள்ள லிங்கம் வந்து பெரிய லிங்கமாக இருக்காது, அந்த கருவறைக்குள்ள சின்ன லிங்கம் தான் இருக்கும். அந்த லிங்கம் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே காட்சியாக தெரியும். இந்த நிலவை பார்க்கும்போது அப்படியே அந்த எப்போதுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, சிவனுடைய அந்த இடத்த நம்ம நினச்சாவே வந்து ஒரு நம்மளுக்கு வந்து முழு பலன் முழு முக்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் அந்த சின்ன லிங்கத்தை மனசார நினச்சிக்கிட்டு நான் ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையும் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றி தீபதூபம் காட்டினேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டப்போ என்னோடய வேண்டுதல் வந்து உடனே வந்து நிறைவடைஞ்சிது. அது நான் இந்தளவுக்கு சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கல. அந்தளவுக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரமாக அந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது. அது அவ்வளோ எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஓகே, எல்லாத்துலேயுமே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அதிலிருந்து தான் நான் ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் இந்த சந்திர பகவானை மனசார நினச்சிக்கிட்டு நான் போய் சாமி கும்பிட்றது என்னோடய வழக்கம். இதில் மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதை பற்றி எனக்கு வந்து கவலை கிடையாது. நான் முழுமையாக நம்புகிறேன், அதனால் நான் நல்லா இருக்கேன். அப்படியே வந்து தீபதூபமெல்லாம் காட்டிட்டு என்னோடய மனசை ரொம்ப அமைதிப்படுத்திட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அப்படியே மொட்டை மாடியில் கையெடுத்து கும்பிட்டபடியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நிலவை பார்த்து நான் வந்து என்னோடய மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த பதிவில் வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே,
அதுக்கடுத்து நம்ம வந்து வாங்கின பொருளை பார்க்க ஆரம்பிக்கலாமா? இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பொருள். கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கியிருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் புதுசாக இருந்ததுனால என்னமோ ஒன்று மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கினேன். 2 போட்டிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2 பக்கமும் நிலைவாசல்கிட்ட வைக்கிறக்காக நான் வாங்கியிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. நல்ல ஒரு மங்களகரமான ஒரு பொருளும் கூட. பார்த்தாவே பார்த்தீங்கன்னா, அட ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இது எங்கே வாங்கினேன், என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோவில் அப்படியே சொல்லிகிட்டே வருவேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, 2 போட்டிருந்தேன் ஆர்ட்ரு. ஏன்னா நிலைவாசலில் 2 பக்கமும் வைக்கிறதுக்காக ஒரு பிளானிங்கில் வந்து போட்டிருந்தேன். அது நான் வைக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்திருந்தது. ஏன்னு தெரியல. சரி, மறுபடியும் நான் வந்து ரிட்டன் இதில் வந்து கொடுத்துருக்குறேன். மறுபடியும் எனக்கு இன்னொன்று வரணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்குறேன். அதனால் 1 மட்டும் தான் வந்திருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணேன். அந்த பாக்ஸுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. நிறைய இந்த தர்மாக்கோலுடைய அந்த அட்டையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி உடையாத அளவுக்கு உள்ளெல்லாம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தொட்டி தான் இது. இதில் நம்ம வந்து என்ன செடி வேணாலும் வச்சுக்கலாம், அழகு செடிகள். நான் வந்து மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா முன்னாடி நம்ம சங்கு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பெரிய சங்கு வந்து முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பார்த்தாவே அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சமாக இருந்தது. அந்த எப்போதுமே சங்கை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும், லட்சுமி தாயாருடைய முகம் தான் நம்மளுக்கு கண் முன்னாடி வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் உண்மையாலுமே இந்தளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அவ்வளோ சூப்பராக பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. பார்த்தாவே நல்ல ஒரு பெரிய சங்கு நம்ம வாசலில் வச்சா எப்படி இருக்கும், அதுவும் 2 பக்கம் வச்சா எப்படி இருக்கும். இதில் வந்து நல்லா மண் போட்டு மணி பிளான்ட் செடி வைக்கலான் இருக்கிறேன். வைக்கும்போதும் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அதே போல் எந்த இடத்துல இதை அலங்காரம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பேன். இது ஒரு அலங்கார பொருள் மாதிரி தான் இது. பார்த்தாவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஓகே, இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து 375 ரூபா. ஒரே ஒரு பீஸ் வந்து 375 ரூபா. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஒர்க்கிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹெவியாக இருந்தது. நல்லா அழகாக பளபளன்னு இருந்தது. இது வந்து ஒரு செராமிக்கில் செஞ்சது. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு துளி அழுக்குப்பட்டாலும் கழுவுனா போயிடும். அவ்வளோ பளபளப்பாக இருக்குது. பார்த்தாவே அழகாக மங்களகரமாக இருக்கக்கூடிய இந்த பொருள் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு பேசினதும் எல்லாருக்கும் போய் சேரட்டும். இதுவும் பிடிச்சிருந்ததா வாங்கிக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.